3, 2, 1, go. இந்திய மாணவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியாக நடந்திருக்குது. மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எந்த அளவிற்கு விஞ்ஞானத்தில் விற்பனர்கள் ஆவதும், அவர் என்ன நினைத்தாரோ, அவர் சொல்வார் அல்லவா, தூங்கும் போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் இருப்பதுதான் கனவு. எல்லாரும் பெருசா சொல்லுவாங்க, நீனா ராக்கெட்டை விட போறேன்ட்டு. ஆனா நாங்க இனிமேட்டு யாருன்னா கேட்டா நாங்க ராக்கெட் தான் விட்டுன்னு சொல்லுவது. Ladies and gentlemen, on behalf of the Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam Rameshwaram, we'd like to extend a warm welcome to Dr. Jose Charles Martin, the Managing Director of the Martin Group of Companies. Thank you so much for being here with us today, sir. It's indeed an honor to have you here with us. Thank you for your continuous support in all aspects. Ladies and gentlemen, boys and girls, can you put your hands together for a big round of applause for our Chief Guest, Dr. Tamilisai Soundararajan ma'am, the Honorable Governor of Telangana and the Lieutenant Governor of Puducherry Additional Charge. Indian students have done a reusable launch vehicle. I think that's what we want to show that. Okay, I think that is all the more thing. That's it. அதாவது 150 சேட்டலைட் அனுப்புனது, ஏன்னா இது வரைக்கும் அனுப்புனது 134 தான் மேக்ஸிமம். நம்ம மேலே விண்வெளிக்கு அனுப்பலை. பட் இருந்தாலும் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சேர்ந்து இந்திய மாணவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியாக நடந்திருக்குது. நேற்றுக்கும் கூட அவங்க தூங்கவே இல்லை. நேற்றுக்கும் கூட பல நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாங்கள் ஒரு காலத்தில் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய இன்னொரு பரிணாமத்தை நீங்கள் உங்கள் மாணவர்களும் உங்கள் குழுவும் சேர்ந்து ஆனந்த் அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. இது மாதிரியான காரியம் செய்யணும் அப்படின்னா ஒன்று உழைப்பு வேணும், மற்ற அதையெல்லாம் தாண்டி இதற்கு மணியும் வேணும், அதாவது பணமும் வேணும் இல்லையா, அதுவும் செய்யணும். அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதற்கான முன்னெடுப்பும் கொடுத்தாங்க, மார்டின் குரூப் கொடுத்தாங்க. அதே மாதிரி கலாம் ஃபவுண்டேஷனுடைய அந்த ஒத்துழைப்பு தான். மேடம் அவங்களுடைய பணிகளுக்கு நடுவில் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. அடுத்து முடிச்சு அவங்க போக வேண்டி இருக்கு. அதனால அவர்களுடைய சிறப்புரை, அவர்களுடைய வாழ்த்துரை, அவர்களுடைய அடுத்து எடுத்துட்டு போகிறோம், அதற்கான ஆலோசனைகளை எல்லாம் உங்களுக்காக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா 2021 ஃபெம்டோ சேட்டலைட் ஏவிருக்கோம். இப்போ 2023 மறுபடியும் பிக்கோ சேட்டலைட். இன்னும் இது மாதிரி மாணவர்கள் ஊக்குவிக்க என்னெல்லாம் சார் பண்ணலாம்? ஆமாம், எவ்ரி இயர் இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கோம். இது ஸ்டேஜ் பேஸ்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஹீலியம் பலூன் மூலிமா பிளான் பண்ணோம். செகண்ட் இப்போ நம்ம ராக்கெட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த லெவலில் இஸ்ரோவே கூட அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே எங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நம்ம உலக லெவலில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக சார். ஏன்னா எல்லா தொழிலதிபர்களுமே இது போல் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஈடுபாடோடு இருக்கும் போது தான் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அதுக்கு நினைக்கிறேன். அதில் உங்கள் பங்கு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய பத்திரிகைகளில் உங்களுடைய சேவைகளை படிச்சுட்டே இருக்கோம்மா. மாணவர்களுக்கு குறிப்பிட்டு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், நாசாவில் தான் போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ணுறதை. இது ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம இங்கே பண்ணும்போது, இந்தியாவில் வச்சு பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் விழிப்புணர்வு இருக்கும். அது நம்ம மக்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இதாக இருக்கும். நம்ம இந்தியாவும் வல்லரசாகிறதுக்கு இது ஒரு காரணம். அப்துல் கலாம் ஐயா மறக்காமல் அவங்க ஃபவுண்டேஷன் நாங்களும் சேர்ந்து மார்டின் ஃபவுண்டேஷன் செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். நம்மலாம் ராக்கெட் முன்னாடி விடுவதை டிவியில் தான் பார்த்துருக்குறோம். இல்லைன்னா முடிஞ்சால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து நாசாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேயே, அதுவும் சென்னையில் மகாபலிபுரத்தில் நம்மளுக்கு அருகிலேயே இதை ராக்கெட் லான்ச் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக இதை உள்வாங்கி சாதிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வெற்றிகரமாக இந்த விண்வெளி கலத்தை விண்ணில் செலுத்தியதற்கு முதலில் எனது பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொக்ரான்
அணு சோதனை நடந்த அந்த சமயத்தில் அமெரிக்கா நாட்டிற்கு போகிறேன். அப்போ என்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அணுகுண்டு வெடித்து வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவில் இருந்து வந்திருக்கும் ஒரு மருத்துவர் என்று அறிமுகப்படுத்தினார். நாம் கடுமையாக உழைப்பதும் விஞ்ஞானத்தில் விற்பனர்கள் ஆவதும், அவர் என்ன நினைத்தாரோ, அவர் சொல்வார் அல்லவா, தூங்கும் போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் இருப்பதுதான் கனவு. மாணவர்கள் சாதனையாளர்களாக வேண்டும், எதையாவது சாதிக்கணும். இக்னைட்டட் மைண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த பொறி இருக்கணும். அந்த தெரித்து வெளிக்கின்ற பொறி நமது மனதில் இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி. மாணவர்கள்லாம் சேர்ந்து இயக்குற ஒரு ஏவுகணை அப்படின்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். மாணவர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஏவுகணை அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாச்சு. முதல்ல இந்த கனவு எப்படி தொடங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுன்றது வந்து என்னுடைய கனவு கிடையாது. என்னுடைய டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நான் படித்த காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா JRF நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து புதுசாக இன்வைட் பண்ணேன். ப்ளஸ் வந்துட்டு நாசாவிலேருந்து 8 பேலோட் சேட்டலைட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்களுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. ஸோ அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் அண்ட் மார்டின் குரூப் இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் பெர்மிஷன் வைஸில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. மார்டின் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSR ஃபினான்ஷியல் வைஸில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2021 February 7 100 FEMTO சேட்டலைட் சக்ஸஸ்ஃபுல்லாக ராமேஸ்வரத்துலேருந்து லான்ச் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பலூனில் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த மிஷின் முடியும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஐ டோல்ட் ராக்கெட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி நைட்டே வந்து இது முடிவு பண்ணுறோம். நாங்கள் ப்ரெஸ்லேயே வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா பலூனில் லான்ச் பண்ணியாச்சு. மறுபடியும் பலூனுக்கு வந்து நம்ம போகக்கூடாது. ஒன்ஸ் ஒரு தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆம்பிஷன்ஸ் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதை விட பெருசாக தான் நமக்கு போகும். இப்போ ஒரு கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 இருக்கும். லெவல் 1 எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலூன் சேட்டலைட். ஸோ அதுக்கு அடுத்து தான் லெவல் 2 அன்றைக்கி பிளான் போட்டோம். 2 வருஷமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கடுமையாக உழைச்சிருக்கும். ஒரு ராக்கெட்டை வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணணும், அந்த ராக்கெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சயின்ஸ் பியாண்ட் தட், ஸோ என்ன மாதிரி ப்ரொபல்ஷன் சிஸ்டம், நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ ராக்கெட் பண்ணுறோம், நம்ம புதுசாக பண்ணணும். அது மாணவர்கள் வச்சு பண்ணுறோம். சேஃப்டியும் நம்மளுக்கு ரொம்ப விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி ஹைப்ரிட் கான்செப்ட் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ அதில் உருவானி நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட். மார்டின் நிறுவனத்தின் மூலியமாகவும் அதோடைய முதன்மை செயல் அதிகாரி அப்படிங்கிற ஒரு பெருமையோடையும் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, எல்லோரும் பசங்கள்லாம் வந்து நல்லா படிக்கணும். ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், இப்படி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்டே தேர்ந்தெடுத்தோம். ஸோ இது கிடைக்கணும் பசங்களுக்கு, மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இது கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்தோம். இதில் ஒரு 2000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து டோட்டலாக இந்த ஈவெண்ட்டை வந்து ஃபண்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க எல்லாமே பெருமகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய இது போல சமூக செயல்பாடுகளை பார்க்குறோம். ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறது, ஒரு அரசு பள்ளியை தத்தெடுக்கிறது, மற்ற எல்லா சேவைகளை விட மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கே சார், ஏதாவது காரணம் இருக்கா? கரெக்டாக சொன்னீங்க. மாணவர்கள் தாங்க வேர்ல்டோட ஃப்யூச்சரு. ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஒர்க் பண்ணுறோன்னா, ஒரு குடும்பத்தை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு காசு கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுக்குறதோட, அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் ஒரு பையனை இல்லை ஒரு பொண்ணை நல்லா படிக்க வச்சிட்டோன்னா அவங்க ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணிப்பாங்கன்றதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் 2021 நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு 100 சேட்டலைட் லான்ச் பண்ணோம். அதில் வந்து அது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஆச்சு, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஆச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு உத்தராகண்ட் பக்கத்தில் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஒரு பையனுக்கு கிடச்சதை அப்ரிஷியேட் பண்ண கலெக்டர் கூப்பிட்டாரு. அப்போ அந்த உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பற்றி கேட்கும்போது எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, ஸ்ட்ரீட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த என்டையர் வில்லேஜே அருமையாக மாற்றி கொடுத்தாரு அந்த கலெக்டர். இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பை நம்ம டச் பண்ணுறோன்னு நினைக்கும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு மார்டின் ஃபவுண்டேஷனுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இது எங்களோட ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன், மார்டின் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா, இவங்க 2வது ப்ராஜெக்ட். இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் வந்து 2021 ஒரு பலூனில் ராமேஸ்வரத்தில் 100 சேட்டலைட் பண்ணோம். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமுமே வந்து மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணோம். ஸோ அதோட தான் நம்ம மார்டின் ஃபவுண்டேஷனோட அவங்களுடைய எய்மும் அதே தான் இருந்துச்சு. அதாவது இதுக்கு உண்டான அந்த ஒவ்வொரு படிக்கெல்லாம் வரும் இல்லையா, ஆனந்த் மேகலிங்கம் அவருடைய கனவு, அது அவருடைய ட்ரீம், அவருடைய டெக்னாலஜி நிறைய ஒர்க் பண்ணார். நம்ம என்ன பண்ணோம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் அந்த தாத்தா கலாம் அவர்கள் செய்த பணியை வந்து
மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது வந்து சேட்டலைட்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது, ராக்கெட்னா என்னென்னு தெரியாது. இப்போ வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் ஏஜ் வந்து எல்லாருக்கும் கையில் ஒரு மொபைல் போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு ராக்கெட்டை செஞ்சு விடுறதுங்களும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மார்டின் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஒன் இந்தியா. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க ரொம்ப புதுசாக? இன்னும் வந்து இதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை இதெல்லாம் உங்கள் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க? சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து சேட்டலைட் எப்படி பண்ணுறது, ராக்கெட் எப்படி பண்ணுறது, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோம் சார். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் கூட இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் போனோம். எங்கள் எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு சார். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் சார். மொத்தத்தில் கற்றுக்கிட்டோம், அதே சமயம் என்ஜாய் பண்ணோம் சார். இப்போ என்ன வகையான சேட்டலைட்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், அதோடைய பயன்பாடுகள்லாம் என்ன சொல்லுங்கள் வரிசையா? 150 பைக்கோ சேட்டலைட்டு, மினி சேட்டலைட்டு நம்ம உருவாக்கியிருக்கோம். அதே ஒரே நாளில் 8 ஹவர்ஸ் இப்போ ட்ராவல், அதோட லைஃப் டைமே 8 ஹவர்ஸ் தான். அதாவது வானத்தில் போய் 8 ஹவர்ஸ் தான் அதோட லைஃப் டைம். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடும். 8 மணி நேரத்தில் அது என்ன வேலை செய்ய போகுது? அதாவது ஓசோன் லேயர்ல இருக்க ஈரப்பதத்தை, காற்றோட ஈரப்பதத்தை அது பார்க்கும். ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரீட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ இந்த விஷயத்தை கற்றுக்க போகுது நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா, இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, அதில் என்னெல்லாம் உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு? எல்லாரும் என்ன பெருசாக சொல்லுவாங்க, நீனா ராக்கெட்டை விட போறேன்ட்டு. ஆனால் நாங்கள் இனிமேட்டு யாருன்னா கேட்டால் நாங்கள் ராக்கெட் தான் விட்டுன்னு சொல்லுவது. நீலாம் படித்து ராக்கெட்டாடா விட போகிறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி விட்டுட்டோம் போடா அப்படின்னு சொல்லிடலாம். வெரி குட் தம்பி, நீ சயின்டிஸ்டாகி நிறைய ராக்கெட் விடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. வளர்ந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக வாழ்த்துக்கள்.